பொங்கல் தினத்தன்று சிஏ ஃபவுண்டேஷன் தேர்வு நடத்துவது தமிழ் பண்பாட்டை அவமதிக்கும் செயல் என்று மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் தந்தி டிவிக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தார். ஒன்றிய அரசினுடைய நிதித்துறையின் கீழே வருகிற சிஏ ஃபவுண்டேஷனுடைய தேர்வு கால அட்டவணை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது பெரும் அதிர்ச்சியை உருவாக்குகிறது. ஏனென்றால் அந்த தேர்வினுடைய கால அட்டவணையில் தமிழர் திருநாளான பொங்கல் திருநாள் ஜனவரி 14ஆம் தேதி ஒரு தேர்வு வருகிறது. அதேபோல் ஜனவரி 16ஆம் தேதி உழவர் திருநாள் என்று ஒரு தேர்வு வருகிறது. தொடர்ச்சியாக தமிழ் பண்பாட்டை அவமதிக்கிற ஒரு செயல், சமஸ்கிருத பண்பாடு சார்ந்த விழாக்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் மற்ற எந்த பண்பாட்டுக்கும் கொடுக்க மறுக்கிற ஒரு செயல், இது திட்டமிட்ட ஒரு அவமதிப்பு. எனவே இந்த தேர்வு தேதியை மாற்றி வைக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, இந்த அட்டவணையை தயார் செய்தவர் மீது நிர்வாக ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொங்கல் பண்டிகை அன்று சிஏ ஃபவுண்டேஷன் தேர்வு நடத்துவதா என திமுக நிர்வாகி கேள்வி எழுப்பிய நிலையில் தமிழ் விரோத பிரச்சாரம் சிலருக்கு பழக்கமாகிவிட்டதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக மாணவர் அணி தலைவர் ராஜீவ்காந்தி தனது சமூக வலைதள பதிவில் தமிழர் திருநாளாம் பொங்கல் அன்று சிஏ ஃபவுண்டேஷன் தேர்வுகளை மத்திய பாஜக அரசு நடத்துவதாக பதிவிட்டிருந்தார். இதற்கு பதிலளித்த பாஜக நிர்வாகி எஸ்ஜி சூர்யா, பொங்கல் என்பது தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா முழுவதும் வெவ்வேறு பெயர்களில் கொண்டாடப்படும் ஒரு தேசிய பண்டிகையாகும் என்று தெரிவித்துள்ளார். திமுகவின் கோட்பாட்டின்படி பாஜக அரசு அனைத்து மாநிலங்களுக்கும் எதிரானது என்ற அர்த்தமா என்றும் எஸ்ஜி சூர்யா கேள்வி எழுப்பினார். இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பால் தான் சிஏ ஃபவுண்டேஷன் தேர்வு தேதி நிர்ணயிக்கப்படுகிறது, நிதி அமைச்சகத்தால் நிர்ணயிக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். இந்நிலையில் எஸ்ஜி சூர்யாவின் சமூக வலைதள பதிவை குறிப்பிட்டு பதில் வழங்கியுள்ள மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், சரியாகவும் விளக்கமாகவும் எஸ்ஜி சூர்யா பதில் அளித்திருப்பதாகவும், எதில் பார்த்தாலும் எப்போது பார்த்தாலும் தமிழ் விரோத பிரச்சாரம் சிலருக்கு பழக்கமாகிவிட்டது போலும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.